அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மீதான வழக்கு பதியப்பட்டிருந்த நிலையில அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் உத்தரவு தொடர்பான அண்மை செய்தியை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். இவர் மேல பதியப்பட்ட இந்த வழக்கு தொடர்பான பின்னணி காரணத்தையும் தற்பொழுது இருக்கக்கூடிய உத்தரவையும் பதிவு செய்யுங்க. வணக்கம். மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் சார்பில் 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விருதுநகர்ல ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த நேரத்தில் கொரோனா தொற்று தடையை மீறி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர் KKSSR ராஜேந்திரன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் இந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுகள் வரைக்கும் மட்டும்தான் தண்டனை விதிக்கக்கூடிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க சூழல்ல 5 ஆண்டுகளாகியும் இந்த வழக்குல இதுவரைக்கும் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்படவில்லை. அதனால் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோருக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இதே போல பால்வளத்துறையின் அப்போதைய அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜியை கண்டித்து இந்த கொரோனா தொற்று காலத்துல தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக விருதுநகர் தொகுதி திமுக MLA ARR சீனிவாசனுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கையும் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.